ஹலோ ஆல், வெல்கம் டு த நியூ வீடியோ. ஆக்சுவலாக இன்றைக்கி நம்ம என்ன கண்டென்ட் பற்றி பார்க்க போகிறோம்னா ChatGPT பற்றி பார்க்க போகிறோம். ChatGPTனா என்ன, அதை எப்படி சைன்இன் பண்ணணும், ப்ளஸ் அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ChatGPT வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா OpenAIன்ற ஒரு ஏஐ பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து நவம்பர் மந்த்து 2022 தான் வந்து இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ChatGPTனா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ஏஐ டூல் ஃபார் கொஷின் ஆன்சரிங். லைக் நம்ம என்ன கொஷின்ஸை வந்து என்டர் பண்ணி நம்ம அதை அந்த கேட்டாலும் அதுக்கான ஆன்சரை வந்து அதை உடனே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். லைக் இப்போ வந்து எனக்கு இந்த ரைட் அ ஸ்டோரி அபவுட் ட்ரீ அப்படின்னு போட்டிங்கன்னா உடனே அதை பேஸ் பண்ணி நான் அந்த கொஷினுக்கான ஒரு ஸ்டோரியை ஒரு டீசெண்டான ஒரு லைன் ஐட்டம்ஸ் லைக் ஒரு பேராகிராஃப் மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது மாதிரி நான் ஒரு சாம்பிளுக்கு சொன்னேன். பட் இதில் இருக்க யூசேஜ் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகம். முக்கியமாக பார்த்திங்கன்னா யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு, வெப்சைட்டு வச்சுருக்கவங்களுக்கு, ப்ளஸ் வந்து மெயினாக பிளாகு அந்த கண்டென்ட் ரைட்டர்ஸ்க்கெலாம் வந்து இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் தான். இந்த டூல் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ. இது எப்படி நம்ம சைன்இன் பண்ணணும்னு நம்ம இப்போ பார்த்துடலாம். OpenAI.comன்ட்டு நீங்கள் அந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே இன்ட்ரடியூசிங் ChatGPT ரிசர்ச் ரிலீஸ்னு இங்கே ட்ரைன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ட்ரை ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் வந்து சைன் அப் கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் ஈஸியாக உங்களோட இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் இமெயில் வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறமா ஒரு ரிஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா இப்போ வந்து அது இமெயில் வெரிஃபை ஆகிடுச்சு. உங்களோட டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபில் பண்ணுறங்க. ஒன்ஸ் உங்கள் மொபைல் நம்பரையும் வெரிஃபை பண்ணிட்டு அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த ChatGPT வந்து லாகின் ஆகிடும். ஸோ இப்போ லாகின் ஆகிடுச்சு ஈஸியாக. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு போடுறேன். ரைட் அ ஸ்டோரி அபவுட் க்ரோ. குயிக்காக இது ஒரு ஸ்டோரி உடனே வந்து க்ரியேட் ஆகிடும். இப்போ இந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லாங்காக போகுதில்ல. இப்போ இதுவே வந்து கிரியேட் பைத்தான் கோடிங் ஃபார் சேயிங் ஹலோ. இதோட என்ன நம்ம கோட் போடணும், அதோட அவுட்புட் என்னன்றது கொண்டு எல்லாமே வந்து உங்களுக்கு இது கிளியராக வந்து இதில் எக்ஸ்ப்ளனேஷனோடு வரும். என்னென்ன எப்படி பண்ணணுன்ற எக்ஸ்ப்ளனேஷனோடு உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் மூலிமா, இந்த ஏஐ பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் வந்து லைக் நீங்கள் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சரி, லைக் இப்போ வந்து ஒரு இமெயில் நீங்கள் டிராஃப்ட் பண்ணாலும் சரி, அந்த இமெயில் கூட நீங்கள் இதில் ஈஸியாக டிராஃப்ட் பண்ணிக்கலாம். லைக் நான் அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். லைக் ஒரு லீவ் கேட்குறதுக்கு ஒரு இமெயில் மாதிரி நான் போட்டேன். அதோட டெம்ப்ளேட்டை வந்து அது க்ரியேட் பண்ணி கொடுத்துரும் ஈஸியாக. லைக் உங்களுக்கு இப்போ அவுட் ஆஃப் ஆஃபீஸ்க்கு இமெயில் பண்ணணும், லைக் அந்த டிராஃப்ட் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் இதில் ஈஸியாக நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கொடுத்துருக்க கண்டென்ட் உங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இல்லைனா அங்கே ரீஜென்ரேட் ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்கன்னா திருப்பி அடுத்த இன்னொரு அதை விட பெட்டராகவே உங்களுக்கு இன்னொன்று வரும். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலிமா நீங்கள் நிறையவே லேர்னும் பண்ணலாம். ப்ளஸ் இப்போ பிளாக் ரைட்டர்ஸ்லாம் இருக்காங்கன்னா 10 லைக் இப்போ பிளாக் ரைட்டர்ஸ்லாம் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
டிப்ஸ் டு கெட் ஸ்லிம். ஸோ இந்த மாதிரி வந்து கண்டென்ட்டும் நம்ம ஈஸியாக அதில் வந்து இது பண்ணிக்கலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மு. இதை கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வீடியோஸ் க்ரியேட் பண்ணலாம். லைக் இப்போது இந்த பிக்சபே பிக்சல்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து ஃப்ரீ காப்பிரைட் இல்லை நோ காப்பிரைட் வீடியோஸ்லாம் அவங்க நிறைய அதில் லோட் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் அது இப்போது நீங்கள் வந்து ஒரு ஹெல்த் ரிலேட்டடாக ஒரு வீடியோஸ் போடுறீங்கன்னா, இப்போது இதே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, 10 பெஸ்ட் டிப்ஸ் டு கெட் ஸ்லிம். இந்த கண்டென்ட்டை வச்சு நீங்கள் வந்து லைக் ஆட்டோமேட்டட் வாய்ஸ், அதுக்கு ஒரு லைக் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்டாக, ஆட்டோமேட்டட் வாய்ஸ் வச்சு நீங்கள் இதை ஒரு ஆடியோவாக நீங்கள் ஜென்ரேட் பண்ணலாம். அதுவும் நான் எப்படின்ற நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது எப்படி பண்ணணுன்ட்டு. அந்த மாதிரி அந்த ஆடியோ க்ரியேட் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக ஒரு ஏஐ வீடியோ க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் போட்டு அதை கூட நீங்கள் வந்து லைக் அந்த மாதிரி வீடியோஸ் கூட நீங்கள் ரெகுலராக வீடியோஸ்லாம் யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி நீங்கள் போட்டே வந்தீங்கன்னா அதுவுமே உங்களுக்கு ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி தான். கண்டிப்பாக அது கொஞ்சம் ரீச் ஆகும், ஸ்லோவாக ரீச் ஆகும், பட் ரீச் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸு, பிளாக் ரைட்டர்ஸு, வெப்சைட் ஹோல்டர்ஸ், யூடியூப் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி, இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இதில் ரொம்பவே இது யூஸ்ஃபுல்லான ஒரு டூலு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஃப்ரீ. இந்த டூலே வந்து ஃப்ரீயாக தான் விட்டுருக்காங்க. இதுக்கு எதுவுமே நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன்ஸ் இல்லை கொஷின்ஸ் எதாவது இருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.